அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலக புகழ் வாய்ந்த இந்த நட்சத்திர நவக்கிரக மகா யாகம் 27 நட்சத்திரங்களுக்கும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெரிய யாகத்தில் தனி சிறப்பு என்னன்னா 9 நவக்கிரகங்களுக்கும் நம்ம பண்றோம். அடுத்த வருடம் 2025 என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வருடமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற 3 பயிற்சிகள் இந்த வருடமே நடக்கவிருப்பதால் உலகமெங்கும் இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஏற்றமும் மாற்றமும் ஏற்பட போகிறது. அதையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு இந்த நவக்கிரக நட்சத்திர மகாயாகத்தை செய்கிறோம். 27 நட்சத்திரங்களுக்கும் ஆவாகனம் பண்ணி பெரிய யாகம், இதுவரை கண்டிராத அளவு சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை, வடுக பைரவர் பூஜை என அனைத்தையும் ரொம்ப கிரமப்படி வேத முறைப்படி பெரிய பெரிய வேத விற்பனர்கள்லாம் ஆச்சாரியர்லாம் எங்கெங்கிருந்தோலாம் அழைச்சு நிறைந்த பொருட்செலவில் இதை பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதமும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய யாகங்கள்லாம் நடக்கவிருக்கிறது. அதில் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அதற்கான முன்னோட்டம் தான் இது. ஸோ பிறக்க போகிற நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயராக இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை சேனல்களுக்கும், இந்த மண்டபம் ரமணி மண்டபத்திற்கும், திரு கிஷோர் அவர்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவர், ஒரு ஆச்சாரியர் தான் நடத்தி வைக்கிறார். அதே மாதிரி அண்ணா பிரவீன் அண்ணா அவர்களும் இவர்கள் தலைமையில், மகா அவர்கள் தலைமையில், நம்ம ஸ்ரீமடத்தின் தலைமை சாந்தி நம்மளுடைய நிலேஷ் அவர்கள், என் மனைவி சிந்து, குழந்தை மாயா தலைமையில் இந்த மிகப்பெரிய யாகம் நடக்கிறது. எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரி மக்களை ஆன்மீக பணிக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த யாகத்தை தொடர்ந்து இதுக்கு அடுத்து விஷ்ணுமாயாவுடைய கலச ஆவாகனம், அதாவது தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு ஒரு கோயில் எங்கேயும் கிடையாது. அது நம்ம ஸ்ரீமடத்தில் போரூர் கார்டனில், இங்கே ஸ்ரீமடத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்கே இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. தொடர்ந்து அந்த வைபவங்கள்லாம் நடக்கவிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏப்ரலுக்காக காத்திருங்கள். நன்றி. இங்கே நடந்து கொண்டிருப்பது வெறும் யாகம் மட்டுமல்ல, இது 27 நட்சத்திர தேவதைகள் அவர்களுடைய ஆசீர்வாதம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரமும் சேர்ந்து தான் 12 ராசிகளாக கருதப்படுகிறது. 12 ராசிகளை தான் நம்ம 12 மாதங்களாக கருதுகிறோம். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேச, ரிஷபம், மிதுன, கடகம் எல்லாம் தொடங்கி இப்போ கன்னியா ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், மீனராசிக்காரர்கள் எல்லாம் நம்ம ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பொதுவாகவே எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த கிரகங்கள் சுற்றி வர்றதால தான் இத்தனை பயிற்சிகளும் ஏற்படுகிறது. அப்போ 27 நட்சத்திரங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி ஹோமம் பண்ணணுங்கிறது எங்களோட இன்டென்ஷன். இந்த யாகம் என்பது 27 நட்சத்திர நாயகர்களை மையப்படுத்தி, நவக்கிரகங்களை மையப்படுத்தி நடக்கின்ற ஒரு மாபெரும் யாகம். இதுவரை உலகில் கண்டிராத அளவு மிகுந்த பொருட்செலவோடு எல்லா இந்தியாவிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் வந்து, பிரவீன் அண்ணா தொடங்கி கிஷோர் வரைக்கும் இந்த ரமணி ஹால் என்று அழைக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் நங்கநல்லூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் யாகத்தின் சிறப்பே என்னன்னா, யாகம் மட்டும் கிடையாது, கன்னிகா பூஜையும், சுமங்கலி பூஜையும், வடுக பைரவர் பூஜையெல்லாம் பண்ணி லோகக்ஷேமம் வகாமியகம், அனைவருடைய சமாதானமும் அனைவருடைய நலமும் நிம்மதியும் நமது நோக்கம் என்று இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்துல பார்த்தாலே போதும், இந்த யாகத்துல கலந்துட்டா போதும். யாகத்துக்கு பொருட்செலவாகவோ, பொருட்களாகவோ, பணமாக எப்படி இதுல கலந்துட்டாலும் சரி, அடுத்து வரக்கூடிய வருடம் பிரம்மாண்ட வருடமாக இருக்கும். அடுத்த வருடம் 3 கிரக பயிற்சிகள் நடக்கிறது. ஒன்று சனிப்பெயர்ச்சி, 2வது குரு பயிற்சி, 3வது ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகளால் ஒருவர் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய அமைப்பு. அது நல்லபடியா இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி, அது நமக்கேற்றபடி நம்ம வாழ்வை மாற்றிக்கொள்ள நம்மளால முடிஞ்சது என்னன்னா பிரேயர்ஸ் மட்டும்தான். அந்த பிரேயர் தான் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக பூர்ணாவதி நடக்கவிருக்கிறது. பூர்ணாவதி முடிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணுமாயாவுடைய ஆலயத்தில் கும்பாபிஷேகம் அடுத்து நடக்கவிருக்கிறது மத்தியானம். ஸோ அதனால் அனைவரும் இந்த பூர்ணாவதி நிகழ்ச்சியும் கண்டுகளிக்கணும். தொடர்ந்து வருகின்ற அடுத்த ஓரிரு மாதங்களில், மேக்ஸிமம் ஏப்ரல் மாதம் சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட யாகம். ஏன்னா மேலே தான் எல்லா பயிற்சிகளும் நடக்கவிருப்பதால், அல்லது சனி பயிற்சியை முன்னிட்டு கூட பண்ணலாம் என்று திட்டம் போட்டிருக்கோம். நம்ம ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்டு தான் அதுபடி நடக்க வேண்டியிருக்கும். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வரும் பெரிய யஜ்ஞத்திற்கான முன்னோட்டம் தான் இது.
கூடியிருக்கும் மக்களை காண்கையிலே நெஞ்சமெல்லாம் உவகை கொள்கிறது. வாழ்க்கை எத்தனை அர்த்தமுடையதாக வாழ்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்வின் பொருள் அடங்கி இருக்கிறது. அவ்வகையிலே பூர்ணாகுதி நடக்க இருக்கிறது. எல்லாரும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நட்சத்திர நவக்கிரக நாயகர்களை நாம் காணலாம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உள்ளன்போடு நாம் தரிசிக்கும் பொழுது இறைவனை நேரில் காணலாம். ஆன்மீகம் என்பது அன்பு, கருணை என்பதுதான் கடவுள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நாம் அன்பால் இந்த உலகத்தை ஆளலாம். பக்தியால் மட்டும்தான் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும். ஒழுக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் பக்தியால் வருகிறது. அந்த பக்தியை நாம் அதிகப்படுத்துவது, பக்தியின் நெறிப்படி வாழ்வதுதான் நம் வாழ்வினுடைய தார்மீகமாக நாம் கருதுகிறோம். அவ்வகையிலே பூர்ணாகுதி நடக்கவிருக்கிறது. அனைவரும் கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்க போகிறது. சொல்லப்போனால் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கிற நாள் இந்த புத்தாண்டு நாள் தான். விஷ் யூ வண்டர்ஃபுல் ஹாப்பி பர்த், விஷ் யூ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு நமக்கு என்ன கொண்டு வந்து தருகிறது? வசந்தங்களை கொண்டு வந்திருக்கிறதா, அல்லது இந்த வருடமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்றால் அதற்கான விடைதான் இந்த யஜ்யம். யஜ்யம் என்றால் யாகம். தமிழில் யாகம் அப்படின்னா பெரும்பாலும் ராஜாக்கள் ஒரு காலத்தில் ஒரு வாழ்க்கையில் 7 யாகம் பண்ணால் இந்திர பதவிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. யாகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு காலத்தில் ஜோதிட சாஸ்திரமே எதுக்கு இருந்ததுன்னா, இந்த யாகம் பண்ணுற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு பார்க்கறதுக்காக தான் ஜோசியமே பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ போய் அது என்னென்னமோ ஆயிடுது. ஸோ அப்போது அப்படி இந்த யாகம் என்பது 48 நாள் நம்மளை வருத்திண்டு, சன்னியாசிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விழாக்களில் கலந்து கொள்ளாமல், எதுவும் இது மாதிரி துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான ஒரு விரதம் இருந்து இந்த யாக காரியங்களை நம்ம செய்கிறோம். இவ்வருடமே சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகள் இந்த வருடம் வருவது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போது அன்பு நண்பர் திரு கிஷோர் கும்பகோணத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியர், நம்ம தலைமை சாந்தி திரு நிலேஷ் இவர்களோடு அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்ணலாம். லோகக்ஷேமம் மகாமியகம், உலக மக்களோட நன்மையை மனதில் கொண்டு ஒரு யாகம் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்தோம். அவ்வகையில் ரமணி ஹால் என்று அழைக்கப்படக்கூடிய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகிலே இருக்கக்கூடிய பெரியவா தான் இவங்களுக்கு எல்லாம். சங்கராச்சாரியாரை தெய்வமாக கும்பிடும் இந்த மண்டபம் எங்களுக்கு கிடைச்சது, தெய்வாதீனமாக கிடைச்சது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவை நாம் நம்பினால் நமக்கு என்ன கிடைக்குமோ கிடைச்சிரும். அந்த மகாபிரிவா தான் இதெல்லாம் நடத்துகிறாருன்னு நான் நம்புகிறேன். அவ்வகையில் இந்த யாக காரியம் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். சரி, பண்ணுறோம். இதனால் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? 12 ராசிகளுக்கு பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? 27 நட்சத்திரங்களுக்கும் பண்ணிடலாம். இப்போ மிகுந்த பொருட்செலவாகுமே, 27 கலசம் வச்சு பண்ணணுமே, பரவாயில்ல, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம பண்ணுறோம். அப்படின்னு இந்த 27 நட்சத்திரத்தையும் ஆவாகனம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா மலை அளவு இந்த கும்பகோணத்துலேருந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்திருக்கா. கும்பகோணம் ட்ரெயின் சொல்லியே தான் போதும் என்னை விட்டு விடுங்கள் என்று. அந்த மாதிரி இவங்களோட டீம் ஃபுல்லாக அங்கேருந்து வந்து அது ஃபுல்லாக அந்த நிலக்கரி கூட்ஸ் வண்டி மாதிரி ஒரு யாக சாமானாக வந்துட்டே இருக்கு. எத்தனை சுவாகா பண்ணியும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். 27 நட்சத்திரங்களுக்கும் ஆவாகனம் பண்ணியாச்சு. இந்த நட்சத்திர தேவதைகளை ஆவாகனம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? குருஜி, என் ராசி மீன ராசி, நான் ஏன் 27 நட்சத்திரத்தையும் வணங்கணும் என்றால், ஒரு கிரகம் என்பது ஒரு ஆர்பிட், அதாவது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் தான் ஒரு கோள் என்பது சுற்றி வருகிறது. அந்த கோள் ஒரு வருடத்தை கடந்து முடிந்தால் ஒரு குரு பயிற்சி, அந்த கோள் ஒரு 12 ராசியிலும் கடந்து முடிந்தால் அது சனி பயிற்சி. இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் 12 எல்லா இதுவும் கடந்தால் அது வந்து ராகுக்கு 27 நட்சத்திரத்தையும் டச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த 27 நட்சத்திரங்களையும் வழிபடும் மூலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த கிரகம் டிராவல் ஆகும் போதெல்லாம் வரக்கூடிய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது, அல்லது தீய பலன்கள் இருந்தால் அது குறைகிறது. எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் தினமும் ஜோதிடம் சொல்கிறேன். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அஷ்டம சனி தொடங்கி விட்டது. மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜென்ம சனி தொடங்கி விட்டது. கும்பராசிக்காரங்க மேசராசிக்காரங்கெல்லாம் ஆல்ரெடி 7.5 சனினால படாத பாடுபடுறா. இப்படிலாம் நிறைய சொல்லலாம். சனிப்படுத்தும் பாடு, சனி தான் பிரச்சனை பண்ணுறாரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜாதகத்தில் ஒரு வில்லன் கிடையாது, நிறைய வில்லன் இருக்கான். இன்னொரு வில்லன் இருக்கார், ராகு.
ராகுபடுத்தும் பாடுன்னு ஒன்று இருக்குது. ராகு ராசியில் இருந்தாலோ, ராகு நம்மளுடைய 7ஆம் இடத்துல இருந்தாலோ குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிடும், டைவர்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வகையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசியில் ராகு, சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் 7ல் ராகு, ரிச்சிகராசிக்காரங்களுக்கெல்லாம் 4ல் ராகு, 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் பெயர் கெடும்பா. இந்த மாதிரி இந்த ராகுபடுத்தும் பாடு. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள குரு வந்துடுறார். குருவும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறார், மிதுனத்துக்கு வர்றார். மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலை போயிடுற நிலைமை. இந்த பக்கம் பார்த்தா விருச்சிகராசிக்காரங்களுக்கெல்லாம் 2, 5 குடைவன் 8ல் மறைன அஷ்டம குரு. அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்படி 3 பேரும் மாற்றி மாற்றி தாக்குதல் பண்ணால் இப்போ இந்த ஊரில் வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அப்போது நம்மளால் முடிஞ்சது என்ன? நிறைய பேர் சொல்லுவா செவ்வாய் தோஷத்தை கழிச்சிடலாம், அல்லது சனி தோஷத்தை கழிச்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம்பாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது. எந்த ஒரு தோஷத்தையும் கேன் யூ ப்ளீஸ் சைலன்ஸ், அமைதி, டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யாராலையும் கழிக்க முடியாது. என்ன பண்ணலாம்னா we can beg, we can pray. நாம் இறைவனிடம் மன்றாடலாம், நாம் யாக காரியங்கள் செய்து கொள்ளலாம். இறைவனை திருப்திப்படுத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை பிரத்யதி தேவதை இருக்கு. அந்த அதிதேவதை பிரத்யேக தேவதைக்குரிய சமித்து, அதுக்குரிய நைவேத்தியம், அதுக்குரிய புஷ்பம், அதுக்குரிய கலசம், அதுக்குரிய பூஜா, அந்த புஷ்பம் இதெல்லாம் போட்டு அர்ச்சனை மந்திரம் மூலமந்திர ஜபம் எல்லாம் பண்ணும்போது அந்த கிரகம் மகிழ்ந்து விடுகிறது. என்ன கேட்டாலும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? எந்த சனி பிரச்சனை பண்ண வந்தாரோ அவரே மகிழ்ச்சியா போட அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி அதற்காகத்தான் இந்த மாபெரும் யாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்திற்கு நாங்கள் சிந்திய செலவு என்பது ஒரு பக்கம் என்றால், நாங்கள் சிந்திய வியர்வை என்பது மறுபக்கம். இதற்காக கிட்டத்தட்ட அதை ரொம்ப நாள் உழைச்சிருக்கோம். அதை பற்றி கிஷோர் அவர்கள் சொல்ல நீங்களே கேட்பீங்க, சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த 27 நட்சத்திரம் 12 ராசிகள் நவகிரகங்களுக்கு ஹோமங்கள் செய்யறதுக்கான என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வருஷம் வரக்கூடிய 3 பெயர்ச்சிகளிலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சௌரியங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோமங்கள், இந்த பூஜைகள் அனைத்தும் பண்ணுறது. நம்ம ஊரில் இப்போ இந்த அந்த பூஜை ரொம்ப கஷ்டங்கள் அது இது நிறையா வந்துருக்கு. அந்தமாரி இனிமே வரக்கூடிய கிரக பெயர்ச்சி பலன்கள்னால மக்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாரும் சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்காக 27 நட்சத்திரங்கள் அப்புறம் நவகிரகங்களுக்காக சிறப்பான மகா யாகம் இது. இதற்காக கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் பிரயத்தனை பண்ணி ஒவ்வொரு விஷயமாக ஆல்டர்னேட் பண்ணி, ஒவ்வொரு விஷயமாக இதை அப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மண்டபம் புக் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக ஹோம சாமான் அங்கே வாங்கலாம், பூஜை சாமான் அங்கே வாங்கலாம், பூ அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி சுவாமியோட அருளால் இந்த பெரிய யாகம் ரொம்ப மிக சிறப்பாக நடக்குது. இதனால் உலக மக்கள் அனைவரும் இந்த கிரக பயிற்சியிலேருந்து எல்லாரும் நல்லது அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஹோமமானது நடைபெற்றிருக்கிறது. ஓம் நம சிவாய. அதே மாதிரி இதை தொடர்ந்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? இந்த கிரகங்களுடைய அருள் மட்டும் போதுமா என்றால் அது மட்டும் போதாது. ஏன்னா நிறைய பேருக்கு விவாகமாக, நீங்கள் தான் குருஜி சொன்னீங்க 7ல் ராகு வந்தால் விவாகம் நடக்காது. அப்போ விவாகம் ஆகணும்னா என்ன செய்யலாம்? அப்போது விவாகம் ஆகணும்னா நம்ம கன்னிகா பூஜைன்னு சொல்லி, அந்த கன்னியா பெண்கள் சின்ன குழந்தைங்க அவங்கள சப்த மாதாக்களாக பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி அந்த மாதிரி 7 மாதாக்களாக நம்ம அவங்களுக்கு ஆவாகனம் பண்ணி அவங்கள்ட்ட தட்சணெல்லாம் மந்திரம்லாம் கொடுத்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். அதை சுஹாசினி பூஜைன்னு சொல்லுவார் இல்லையா, சுமங்கலி. அடுத்தது சுமங்கலி பூஜை. ஆயுசுக்கு பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கு? இப்போ நான் சொன்னேன் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, ஆயுசுக்கு பிரச்சனை, கண்டம், அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்றால் அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த சுமங்கலி பூஜைகள், வீட்டில் இருக்க பெண்கள் சுமங்கலியாக, என்ன மதுரை மீனாட்சியாக, காஞ்சி காமாட்சியாக,
காசி விசாலாட்சியாக இங்கே அனுக்கிரகம் செய்து இப்பதான் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணாங்க. அரியனும் அதில் அருள் பெற்றேன். வகையில் அடுத்ததாக வடுக பைரவர் பூஜனை, பைரவரை நம்ம ஆவாகனம் பண்ணி பைரவருடைய அனுக்கிரகம். பைரவர் எதுக்காகன்னா கடன் வியாதி சொல்லும் போதே மணி அடிக்குது பதிலா, கடன் வியாதி போன்ற விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுதுன்னு அர்த்தம். இதை கேட்குறப்பவே உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சரியாகுதுன்னா அப்போ நேரில் வந்தால் எப்படி இருக்கும், இதில் கலந்துண்டா எப்படி இருக்குங்கிறத பாருங்க. தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய புத்தாண்டு. காரணம் நீங்கள் இதை பார்க்குறீங்க. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வை திருப்பி போடக்கூடிய விஷயமாக இருக்கும். அதில் எல்லளவும் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து இந்த யாக வைபவத்தை தொடர்ந்து விஷ்ணுமாயாவினுடைய ஆலயத்திலே நமது போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் ஸ்ரீமடம் அமைந்திருக்கிறது. அதனுடைய தலைமை சாந்தி திரு நிலேஷ் அவர்களை அறிமுகம் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஹோமத்துக்கு மேலே பண்ணிட்டார். நித்தியமும் அங்கே ஸ்ரீமடத்தில் வைபவம் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஸ்ரீமடத்தில் சுவாமியை புதுசாக புனருத்தாரணம்னு சொல்லுவா. அந்த மாதிரி சுவாமியெல்லாம் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி இந்த கலச தீர்த்தத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் கும்பாபிஷேகமாக பண்ணுறோம். விஷ்ணுமாயாவிற்கான தினசரி ஹோம வைபவ பூஜைகள் அங்கே நடக்க போகுது. உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் ப்ராப்ளம் அல்லது கடன் பிரச்சனை, தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, வேலையே இல்லை, குழந்தையே இல்லை, அட எங்கே போனாலும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, வம்பு வழக்காக இருக்குன்னா விஷ்ணுமாயா கிட்ட வாங்க. விஷ்ணுமாயா உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணி தருவார். அந்த விஷ்ணுமாயா தான் அந்த யாகத்தோட ஹீரோ, நாயகன் அவர் தான். அவரை சிறப்பிக்க தான் அந்த ஹோமமே, இந்த யாகமே. அதனால் இதை தொடர்ந்து நம்ம பயணம் அங்கே ஸ்ரீமடத்தை நோக்கி இருக்க போகிறது. இப்பொழுது இங்கு பூர்ணாகுதி நடக்கவிருக்கிறது. இந்த மிகப்பெரிய யாகம் வெற்றி பெற உதவிய நமது தம்பிகள் மகேஷ், சுந்தர் சரவணன் மற்றும் என் மனைவி சிந்து, மாயா என மீடியா நண்பர்கள் அனைவர்களுக்கும், அதே மாதிரி குடும்பத்தினர், சொந்தக்காரங்க எல்லாருக்கும், மகா, கிஷோர், நிலேஷ்னு ஒரு பெரிய டீமே இருக்கு, சதீஷ்னு மிகப்பெரிய டீமே இருக்கு, அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பூர்ணாதி முடிச்சப்புறம் ஸ்ரீமடத்தில் அடுத்த செஷனில் சந்திப்போம். இப்பொழுது பூர்ணாவதி நடக்கவிருக்கிறது, கண்டு கழியுங்கள். விஷ்ணுமாயாவுக்கு விஷ்ணுமாயாவுக்கு
விஷ்ணுமாயாவுக்கு விஷ்ணுமாயாவுக்கு நமஸ்தே ஸ்துலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நம ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் கம் கணபதயே வர வரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாஹா நமோ ஹேரம்ப மதமோதித मम यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय ॐ भट्स्वं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानाय स्वाहा ॐ गृणानोस्माकं बोध्यविदाधनूनां நோவேம பரமாத்மதத்தா மூடலோடைய பிறந்த தேவா மூடல் பொழித்து நோக்கும்போல் தக்காது முறியாசிங்கிற்கு இடம்பெரிமாளா வளம்பெரிமாளா ஏப்பட்டமைக வட்டம் பொன்னின் முன்னே இங்கியே சேவித்து பிடிக்கின்ற எனக்கு வசமாயிருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீ பரமசிவண்ண மூன்னாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடைய பிறந்த தேவா மூடல் பொழித்து நோக்கும்போல் தக்காது முறியாசிங்கிற்கு இடம்பெரிமாளா வளம்பெரிமாளா ஏப்பட்டமைக வட்டம் பொன்னின் முன்னே இங்கியே சேவித்து பிடிக்கின்ற எனக்கு வசமாயிருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா ஓம் நமஹ ह्रीं नमः विष्णुमाया स्वामिने नमो नमः स्वाहा ह्रीं नमः माया स्वामिने नमो नमः स्वाहा ओम नमः ह्रीं नमः विष्णुमाया स्वामिने नमो नमः स्वाहा ओम नमः ह्रीं नमः माया स्वामिने नमो नमः स्वाहा ओम नमः ह्रीं नमः विष्णुमाया स्वामिने नमो नमः स्वाहा ओम नमः ह्रीं नमः माया स्वामिने नमो नमः स्वाहा नमः ह्रीं नमः विष्णुमाया स्वामिने नमो नमः स्वाहा அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இங்கு விஷ்ணுமாயா சமஸ்தானம் ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2வில் அமைந்திருக்கிறது. இங்கே விஷ்ணுமாயா சுவாமி தனது பரிவார தேவதைகளோடு இங்கே எழுந்தருளி இருக்கிறார். தினசரி யாகங்களும் ஹோமங்களும் இங்கு நடக்கிறது. மாந்திரீகம் மாதிரியான பிரச்சனைகள் உடையவர்கள், அதே மாதிரி திருமணமாகலை, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், இந்த மாதிரி கள்ள தொடர்பு போன்ற ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தால் அவரெல்லாம் விஷ்ணுமாயா சுவாமி கண்கண்ட தெய்வமாக இங்கு விளங்கி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து தரார். உங்கள் பேரில் 48 நாள் ஹோம காரியங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி டெய்லி இங்கே ஹோமம் நடக்கும். கூகுள் மீட் லிங்க் எல்லாம் கொடுப்போம், அது வழியாக நீங்கள் பார்க்கலாம். 48 நாள் ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு யந்திரம், ரக்ஷ எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து இங்கே விஷ்ணுமாயாவிற்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இந்த ஸ்ரீமடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்கள் தினசரி நடக்கிறது. உடனடியாக பதிந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தீர்த்து தருகிறோம். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி. கோடியினுடைய ஜமீன்தார், கோடி நாயக்கனூருடைய ஜமீன்தார் திரு சுஜித் காசிராஜ் அவர்கள்
இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். ஸ்ரீமடம் முதல்ல உருவாகும் போது இவர் கொடுத்த கலசம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்து நிக்குது. விஷ்ணுமாயா இவருடைய பெயரால் தான் இங்க இந்த இத்தனை வைபவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நன்றி. சிறப்பு விருந்தாளர் ஆக நமது யாகத்திற்கு கலந்து கொண்டிருக்கிறார். இன்று பங்கஜம் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதோட சேர்மனா இருக்கார். அதுதான் எடுத்து நடத்துறார். நிறைய பேருக்கு எழுத்தறிவு கொடுக்கிறார், கல்வி கண் திறந்து வைக்கிறார். அவரை வருக என்று வரவேற்பதில் ஸ்ரீமடம் மிகுந்த பெருமை அடைகிறது. யாரு அது வரும்போது வர நான் ஃபோன் பேசினேன். என்ன நினச்சினா தெரியல. बस